ஏனோக்கு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு மக்கள் இன்னும் அதிகமான பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்நாட்களில் நோவா என்கின்ற ஒரு மனிதன் ஏனோக்கைப் போல கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்து வந்தார். ஒரு நாள் கடவுள் நோவாவிடம், இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் நான் அழிக்கப் போகிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்றும் ஏராளமான மிருகங்களையும் காப்பாற்றப் போகிறேன் என்று சொன்னார். இது எப்படி நடக்கும் என்று நோவா யோசித்துப் பார்த்திருக்கலாம் இல்லையா? நோவாவுக்கு மனைவியும் திருமணமான 3 மகன்களும் இருந்தார்கள். ஆக நோவாவின் குடும்பத்தில் மொத்தம் 8 பேர் இருந்தார்கள். இப்பொழுது ஒரு புதுமையான காரியத்தைச் செய்யும்படி நோவாவிடம் கடவுள் சொன்னார். ஆம், கப்பலைப் போல ஒரு பெரிய பேழையைக் கட்டச் சொன்னார். அதை 3 அடுக்குகளாக கட்டி அதில் அறைகளையும் உண்டாக்கு என்று கடவுள் சொன்னார். நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மிருகங்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கும் அந்த அறைகளை பயன்படுத்தச் சொன்னார். கடவுள் நோவாவிடம் தண்ணீர் உள்ளே புகுந்து விடாத விதத்தில் பேழையை கட்டு என்று சொன்னார். ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தினால், அதாவது வெள்ளத்தினால், இந்த முழு உலகத்தையும் அழிக்கப் போகிறேன். பேழைக்குள் இல்லாதவர்கள் எல்லோரும் சாவார்கள் என்றும் சொன்னார். நோவாவும் அவருடைய மகன்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டத் தொடங்கினார்கள். ஆனால் மற்ற ஆட்கள் அதை பார்த்து கேலி செய்தார்கள். நோவா அவர்களை பேழைக்குள் வருமாறு அழைத்தார். ஆனால் அவர்களோ அதை மறுத்துவிட்டு கெட்ட காரியங்களையே அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். கடவுள் செய்யப்போகிற காரியத்தை நோவா அவர்களுக்குச் சொன்னபோது யாருமே அதை நம்பவில்லை. அந்த பேழையை கட்ட ரொம்ப காலம் எடுத்தது, ஏனென்றால் அது அவ்வளவு பெரியதாக இருந்தது. இப்பொழுது மிருகங்களையெல்லாம் பேழைக்குள் கொண்டு வரும்படி நோவாவிடம் கடவுள் சொன்னார். அசுத்தமான மிருகங்களில் ஓர் ஆணும் ஓர் பெண்ணுமாக ஒரு ஜோடியையும், சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடியாகவும் உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார். வெவ்வேறு வகைகளைச் சேர்ந்த எல்லா பறவைகளையும் உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார். கடவுள் சொன்னபடியே நோவா செய்தார். அதன் பிறகு நோவாவின் குடும்பத்தாரும் பேழைக்குள் சென்றார்கள். பின்பு கடவுள் கதவை மூடினார். உள்ளே அவர்கள் காத்திருந்தார்கள். பேழைக்கு வெளியே மக்கள் எப்போதும் போல் தங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வருமென்று அவர்கள் இன்னும் நம்பவில்லை. அதிகமாகத்தான் சிரித்தார்கள். ஆனால் சீக்கிரத்தில் அவர்களுடைய சிரிப்பெல்லாம் அடங்கிப் போனது. வானத்திலிருந்து தண்ணீர் கொட்டென்று கொட்டியது. நோவா சொன்னது போலவே நடந்தது. ஆனால் வேறு யாராலும் பேழைக்குள் செல்ல முடியவில்லை. காலம் மிகவும் பிந்திவிட்டது. ஆம், தேவன் அந்த பேழையின் கதவை இறுக்கமாக அடைத்து விட்டார். சீக்கிரத்தில் தாழ்ந்த நிலமெல்லாம் தண்ணீரில் மூழ்கிப் போனது. பெரிய ஆறுகளைப் போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மரங்கள் எல்லாம் வேரோடு சாய்ந்தன. பெரிய பெரிய கற்கள் கூட தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மக்கள் ரொம்பவும் பயந்து போய் மேட்டுப் பகுதிகளில் உயரமாக ஏறினார்கள். பேழையின் கதவு திறந்திருந்த போதே நோவாவின் பேச்சைக் கேட்டு பேழைக்குள் செல்லாமல் போய்விட்டோமே என்று வருத்தப்பட்டார்கள். ஆனால் இப்போது வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதே. நீர்மட்டம் தொடர்ந்து அதிகமானது. இரவும் பகலுமாக 40 நாட்கள் தண்ணீர் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வந்து கொண்டே இருந்தது. மலையோரங்களிலும் தண்ணீர் எழும்பிக் கொண்டே வந்தது. சீக்கிரத்தில் மிக உயரமான மலைகளை கூட தண்ணீர் மூடிவிட்டது. கடவுள் சொல்லியிருந்தபடியே பேழைக்கு வெளியே இருந்த எல்லா மக்களும் மிருகங்களும் இறந்து போனார்கள். ஆனால் உள்ளே இருந்த எல்லோரும் பத்திரமாயிருந்தார்கள். தண்ணீர் அந்த பேழையை மேலே எழுப்பியது. பிறகு அது தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்தது. 40 நாட்களுக்கு பிற்பாடு மழை நின்று போனது. சூரியன் பிரகாசிக்கத் தொடங்கியது. ஆஹா, அது எப்பேற்பட்ட காட்சியாக இருந்திருக்கும்! சுற்றிலும் ஒரு பெரிய கடலாகவே இருந்தது. அதன் மேல் மிதந்து கொண்டிருந்த பேழையைத் தவிர வேறு எதுவுமே கண்களுக்கு தட்டுப்படவில்லை. தம்பி, தங்கையே, நீயும் அவர்களுடன் சேர்ந்து அந்த பேழைக்குள் காத்திருப்பதாக கொஞ்சம் கற்பனை செய்து பார். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நாமும் நோவாவின் குடும்பத்தைப் போல பாதுகாக்கப்படுவோம். அடுத்து என்ன நடந்ததென்று அடுத்த வாரம் பார்க்கலாமா?